ஸோ உங்கள் ஃபேஷியல் சின்கைனஸ் வந்து இம்ப்ரூவே ஆகலையா? ஸோ அதுக்கு என்ன ரீசன் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டைட்னஸ் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை சின்கைனஸ் இம்ப்ரூவே ஆகலை அப்படின்னா அதுக்கு இதுதான் ரீசன். ஸோ நிறைய பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேஷியல் பேரலைஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஃபேஷியல் மூமெண்ட் கொடுப்பாங்க. அதாவது ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதை தவிர்த்து ரொம்ப எஃபர்ட் கொடுத்து போடுறதுனால. ஸோ அதனால தான் சின்கைனசிஸ் வரும். ஸோ இது ப்ராப்பரான ரீஹாப் மெத்தடில் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ப்ராப்பரான ரீஹாப் மெத்தடில் நம்ம என்னென்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்லோ மூமெண்ட். எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்லோ மூமெண்ட், ஸ்லோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சின்கைனசிஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். செகண்ட் வந்து ரிலாக்ஸேஷன். உங்கள் ஃபேஸோட ரிலாக்ஸேஷன் இம்பார்ட்டன்ட். உங்களோட சின்கைனசிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா உங்களோட ஃபேஷியல் மசில் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். அடுத்தது என்னென்னா சிமெட்ரிக் ட்ரைனிங். ஸோ ப்ராப்பரான ரீஹாப்னால மட்டும்தான் உங்களோட சிமெட்ரியை வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அடுத்ததுன்னா ட்ரிகர் கண்ட்ரோல். எதெல்லாம் உங்களுக்கு வந்து சின்கைனசிஸ் காஸ் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம பொறுமையாக அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம லேர்ன் பண்ணணும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.